வணக்கம் நண்பர்களே. சங்கீதாவுடன் எனக்கு ஏற்பட்ட சம்பவத்தை பற்றி உங்களுடன் தெளிவாக விவரிக்க உள்ளேன். என் பேர் குமார். நானும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி வட்டத்தில் வசிச்சுக்கிட்டு வருகின்றேன். எனக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கின்றனர். எனது வீட்டிற்கு எதிரே குடியிருப்பவள் பெயர் சங்கீதா. அவளுக்கோ வயது 26 ஆகுது. அவள் பார்க்கறதுக்கு கருப்பாக இருந்தாலும் கலையாகியிருப்பா. திருமணமாகி அவளுக்கும் ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா எதிர்ச்சியாக தான் நடந்தது. ஒரு நாள் எனது தெருவில் இருக்கிற கடைக்கு சங்கீதா பொருள் வாங்குறதுக்காக போயிருந்தா. அப்பொழுது நானும் அந்த கடைக்கு எதர்ச்சியாக பொருள் வாங்க சென்றேன். இருவரும் எதர்ச்சியாக மோதிக்கொண்டோம். நான் எதையும் கண்டு கொள்ளாதது போல் மன்னிப்பு அவளிடம் கேட்டேன். பொருட்களை வாங்கி சென்று விட்டேன். தினமும் அவள் இவ்வாறாக கடைக்கு பொருள் வாங்க வருவதும் போவதுமாக இருப்பதை நான் வேண்டுமென்றே கடைக்கு சென்று அவளிடம் ஒரு நாள் பொருள் வாங்குவது போல் அவளை நோட்டம் விட ஆரம்பித்தேன். அவளுக்கு விருப்பம் இருப்பதாக தெரிந்தது. பின்னர் கடைக்கு செல்லும்போது நான் வருகின்றேன் என்பதை அவள் ஆர்வமுடன் பார்க்க ஆரம்பித்தாள். இப்படியே பல நாட்கள் சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவில் கடைக்கு பொருள் வாங்க வந்தாள். அவள் செல்வதை பார்த்த நான் அவளுக்கு பின்னாலேயே சென்று கடையில் சங்கீதா அருகே நின்று கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் தெருவிளக்குகள் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் தெருவிளக்குகள் அணைந்தது. கடையில் உள்ளவர் மெழுகுவர்த்தி தேடிக்கொண்டிருந்தார். நான் வேண்டுமென்றே எனது கைகளை அவள் அருகில் கொண்டு சென்று பொருட்களை எடுப்பது போல் அவ்வப்போது கைகளை அவளை சிறிது தொட்டது. அவள் சற்று விலகினாள். நான் பயத்தில் கைகளை எடுத்து விட்டேன். கடைக்காரர் அவரது வீட்டிற்கு உள்ளே சென்று மெழுகுவர்த்தியை தேட ஆரம்பித்தார். மீண்டும் நான் எனது கைகளை அவள் அருகே கொண்டு சென்றேன். அவளுக்கு இதில் ஆர்வம் இருப்பதாக தெரிந்தது. அந்த சமயத்தில் கடைக்காரர் மெழுகுவர்த்தியுடன் அங்கு வர நாங்கள் இருவரும் விலகினோம். உடனடியாக சங்கீதா பொருட்களை வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். எனக்கோ கை கேட்டியது வாய் கேட்டவில்லையே என்று எண்ணி வருத்தத்தோடு நானும் வீட்டிற்கு வந்தேன். அன்று இரவு முழுவதும் எனக்கு சங்கீதாவோட நினைப்பு தான் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. மறுநாள் காலையில் சங்கீதாவை அவள் வீட்டின் முன்பே பார்த்து புன்னகைத்தேன். அவளும் எனக்கு பதிலுக்கு புன்னகைத்தாள். அவளது கணவர் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்கும் தொழில் செய்வதால் காலையிலேயே தெரு தெருவாக சென்று இரும்பு பொருட்களை வாங்குவதற்காக சென்று விடுவார். அவரது குழந்தைகள் இருவரும் பள்ளிக்கு சென்றுவிடும். வீட்டில் தனியாகத்தான் இருப்பாள். சரியாக 10 மணி அளவில் கடைக்கு பொருள் வாங்குவது போல் என் வீட்டை கடந்து செல்லும் போது நான் அவளை பார்க்க வேண்டும் என்று செல்போனில் சத்தமாக பேசிக்கொண்டே என் வீட்டை கடந்து சென்றாள். இப்பொழுது நான் அவளுக்கு பின்னால் செல்லாமல் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தேன். கடைக்கு சென்று அவள் நான் வருகின்றேனா என்று திரும்பி பார்த்தாள். நான் வராததை கண்டு சற்று வருத்தமடைந்த அவள் பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பி செல்லும்போது அவளது பின்னால் சற்று இடைவெளியில் நான் நடந்து வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். சங்கீதா வீட்டிற்கு உள்ளே சென்று அவள் வீட்டு கதவை திறக்கும்போது நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அவள் என்னை பார்த்து கண்களால் இங்கே எதற்கு வந்தீர்கள் என்பது போல் பார்த்தாள். தெருவில் யாரும் இல்லாத காரணத்தால் அவளிடம் நான் உன் வீட்டிற்கு உள்ளே வர வேண்டும் என்று கைகளால் ஜாடை செய்தேன். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சங்கீதா என்னை அவள் வீட்டிற்கு உள்ளே அழைத்தாள். உள்ளே சென்றவுடன் அவள் வாசல் கதவை மூடினாள். அப்பொழுது அவள் எதிர்பாராத நிலையில் கதவோடு வைத்து அவளை கட்டியெடுத்து முத்தம் சற்று பயந்த அவள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்க நான் ஒரு படி மேலே சென்றேன். சற்று நேரத்தில் சங்கீதா எனக்கு ஒத்துழைப்பு தர ஆரம்பித்தாள்.
அன்று பொழுதனிக்கும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம்.